பொதுவாக ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத நான் எப்போவுமே ப்ரொமோட் பண்ண மாட்டேன். வணக்கம், ஃபுட்டை நம்ம இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணாமல் சாப்பிடவே முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு மாடர்ன் லைஃப்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து தேடி கடையில் போய்ட்டு வாங்கி சாப்பிட்றது தான் பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு காசு சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச உணவை எப்படி இருக்குன்றது கண்ணில் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நான் ஆதரிக்கிறேன். ஆனால் நானும் ஃபுட்டு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணுறேன். அந்த பழக்கத்துக்கு எப்பயாவது வந்து பண்ணுறது தான். ஆனால் அதை தொடர்ந்து வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேரோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாயிருச்சு. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஐயோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அதில் வந்து ஒதுக்கி வச்சிட முடியாது. லைஃபோட ஒரு பார்ட் ஆயிடுச்சு. அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போதைக்கு நம்மளோட இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்பில் 2 ஆப்புகள் கொலை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ தான். ஒரு காலத்தில் ஃபுட் பேண்டா இருந்துச்சு, அப்புறம் ஊபர் ஈட்ஸ் இருந்துச்சு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேமில் இல்லை. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து மாற்றி வந்து நம்மளுக்கான அந்த ஃபுட் டெலிவரி செய்ய வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு காலகட்டத்தில் ஜொமேட்டோ தாங்க பெஸ்ட்டு, ஜொமேட்டோவில் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னுச்சு. இன்னொரு காலகட்டத்தில் ஸ்விக்கியில் பார்த்திங்களா சூப்பராக ஸ்விக்கி ஒன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து நமக்குள்ளே இழுத்துட்டாங்க. அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது. டைன் அவுட்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்விக்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படி மாதிரி வந்து ஒரு ஆப்பும் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்து வந்து நம்மளோட ஃபோனுக்குள்ளே இன்றைக்கி வரைக்கும் அங்கமாயிட்டாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி மட்டும் வச்சுருப்பாங்க, சில பேர் ஜொமேட்டோ மட்டும். பட் பல பேர் 2 ஆப்பையுமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி தவிர்க்கவே முடியாத வாழ்க்கையின் அங்கமாயிட்ட இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மொனோபொலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுகிட்டே இருந்தது. இப்போ எப்படி நம்ம சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஏர்டெல் இருக்க மாதிரி நம்ம ஊரில் இப்போதைக்கு வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அப்படிங்கிறவங்க 2 பேருமே பேசி வச்சுட்டு இந்த ஃபுட் டெலிவரி மேட்டரில் வந்து அதை விலையாக இருக்கட்டும், அந்த டெலிவரி டைமு பிரச்சனைகள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படிங்கிறத வந்து 2 பேருமே வந்து பேசி வச்சுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நல்லா ஆட்டையை போடுறாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரோட்டில் நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டை கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் டிராஃபிக்லையும் பல வாட்டி உயிரப்பனையை வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்களே நம்ம ஃபுட் டெலிவரி தம்பிக்கள் அண்ணாக்கள், அவங்க தலையிலையும் கையை வச்சு அவங்க காசையும் ஆட்டையை போடுறாங்க. அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு வந்து அடிக்கடி போன வாட்டி கூட அவங்க வந்து போராட்டம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதன் மூலியமாக வந்து தெரிஞ்சுது. ஸோ மொத்தத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஆஃபர்ஸு, விலை கம்மியான வகையில் ஸ்பீடாக டெலிவர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் சர்வீஸை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்த இந்த 2 ஆப்பும் இன்றைக்கி எங்களை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆள் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய விஷயங்களை query எழுப்பி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த 2 ஆப்புமே கஸ்டமர்ஸ் கிட்டே இது பார் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுடி மென்டாலிட்டியில் நிறையா கேசஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூரில் நாமக்கலை சேர்ந்த சிதம்பரம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பை ஜரோஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து தொடங்கியிருக்காரு. இது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். இது எந்த காரணத்துக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதன் மூலியமாக வந்து குறிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறவங்க, அதாவது ஆர்டர் பண்ணி வாங்குகிற கஸ்டமர்ஸ் மூலியமாக இல்லை, அங்கே இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட்டு ஓனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்னாலையும் பல சலிப்புகள் ஏற்பட்டதுனால இந்த ஆப்ஸ் 2மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அநியாயமான பல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நினச்சா நம்ம ஊர் வியாபாரிகள், ஹோட்டல் ஓனர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் குறிப்பாக வந்து நாமக்கலை சேர்ந்த இந்த சிதம்பரம் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் கடலூரில் வந்து லான்ச் பண்ணிட்டாரு. லான்ச் பண்ணி ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃபுட் டெலிவரி வெஹிக்கிள்ஸ் எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் போட்டு பிராண்டிங்லாம் பண்ணி அந்த ஃபுட் பாக்ஸ்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தங்களோட சேவையை வந்து தொடங்கிட்டாங்க. ஒரே நாளில் 3000க்கும் மேற்பட்ட டவுன்லோட்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களோட என்ன விஷயம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு சைட்லேருந்து ஏன் இதை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா பார்த்தாங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை, ஒரு பெரிய ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நிறுவனங்களுக்கு எதிர்க்க ஜரோஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏன் ஆரம்பித்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களும் அவங்களுக்கு பேசணும்னு தோணுச்சு. ஸோ 3000 பேர் டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் ஒரு 40-45 ரூபா ஒரு பேர் ஆஃப் இட்லி இருக்குது, ஒரு செட்டு இட்லி இருக்குன்னா இந்த ஜரோஸ் ஆப்பில் 30 ரூபாய்க்கே எங்களுக்கு கிடைக்கிது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்களாம் வந்து சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெலிவரி டைமும் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுட் டெலிவரி டைம் அப்படிங்கிறது ஒரு ஆப்பு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காது, நிறைய வேலை இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் உடனே வந்துருன்றதுனால ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. பட் காசும் இதில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு அட்ராக்ஷனாக தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. சரி, இதை வந்து எங்கேருந்தோ ஆரம்பித்த ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதோட நம்ம ஊர்லேயே வந்து இது மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன பாசம் மட்டும் எனக்கு இந்த ஃபுட் டெலிவரி ஆப் மேலே இருக்குது. அந்த பாசத்தினால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இருந்தால் ஓவரா சீன் போடுவான். 2 பேர் இருந்தால் நான் சொன்ன மாதிரி அவனுக்குள்ளேயே பேசி வச்சுட்டு நம்மளோட மண்டையில் நல்லா மிளகா அரைப்பாங்க. அந்த வகையில் இன்னொருத்தரும் நம்ம ஊரை சேர்ந்தவர் இப்படி ஒரு பெரிய தைரியமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட லாபத்துக்காக எடுத்திருந்தாலும் இன்னொரு பிளேயர் நம்ம ஊரை சேர்ந்த உள்ள வரான் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் தான் நம்மளுக்கு நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், ஆஃபர்ஸ் கிடைக்கும். அவங்களோட சர்வீசஸ்லையும் எல்லாமே பார்த்து பண்ணுவாங்க. கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா நம்மளோட கொரீஸை கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்
விஷயங்கள் ஒரு கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு பார்த்தா நன்மைகள் வந்து சேரும் இந்த மாதிரி காம்படிஷன் இருந்தால் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனாலும் இப்படி ஒரு ஆப்பை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம குளிர்பானங்கள் மாதிரி தான். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெப்சி கோக்லாம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சேராத அந்த கேப்பில் நம்ம ஊர் வியாபாரிங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பராக நிறைய கலரை வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. திருப்பியும் பெப்சி கோக் வரோம், ஆஹா என்னடா நம்ம ஆட்களை யாரையுமே வந்து கலர் வாங்கவே வைக்க முடியல, நம்மளது உள்ளூர் கலரே குடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தவன் என்ன பண்ணுறான், இந்த பாட்டில் இருந்தால் தானடா நீ வந்து விற்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் மார்க்கெட்லேயே இல்லாதப்போ கடைக்காரங்கிட்ட காசு கொடுத்து மற்ற கம்பெனியோட கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் வாங்கிடுறான். ஸோ நம்ம ஊர் வியாபாரிங்களால் உடனே அதை வந்து பாட்டில் செஞ்சு திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியலங்கிறதுனால மார்க்கெட்டை விட்டு வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டு இந்த 2 குளிர்பான கம்பெனி தான் இன்றைக்கி வந்து குலைச்சிட்டு இருக்கு. இது ஒரு கதை. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் கூட வளர விடாமல் எப்படி முளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்புக்காரங்களும் அதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க. சரி, அவங்களாம் செய்யலப்பா, அவங்க இது ஒரு குட் பிஸ்னஸ் ஒரு போட்டியாக தான் வந்து பார்க்குறாங்க, ஆரோக்கியமாக தான் பார்க்குறாங்க, அவங்களும் வரட்டுமே வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு ப்ராக்டிக்கலி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பித்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு, சாஃப்ட்வேரு, இன்டர்ஃபேஸு அண்ட் இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் பிகினிங்ஸ் தான் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தடைகளெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு நம்ம வந்து தோள் தட்டி சொல்லிக்கிட்டா கூட இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை ஸ்டார்ட் பண்ணி அதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அது சேர்ந்துடும், எல்லாருமே டவுன்லோட் கூட ஒரே நாளில் பண்ணுருவாங்க. பட் நாளைக்கே 3000 பேர் ஒரு 10,000 பேராக மாறி இல்லை 20,000 பேராக மாறி இல்லை சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்வீசஸை செய்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு உங்களோட நெட்வொர்க் வந்து தாங்குமா, உங்கள்கிட்ட மேன் பவர் இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்றைக்குமே வந்து ஒரு தடையாகவும் இல்லை ஒரு சேலஞ்சாகவும் வந்து சேரும். இதெல்லாம் தாண்டி அந்த Zaros அப்படிங்கிற ஆப்பு எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. இதை தாண்டி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அரசாங்கமே ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது பல பேருக்கு தெரியாது. இது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்காக வந்து செய்யப்பட்ட ஒரு ஆப்பு. இதில் ஃபுட் டெலிவரியும் பண்ணுவாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் பல பேருக்கு தெரியாதுல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ONDC, அப்ரிவேஷன் வந்து ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஆப்பை வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பையர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி கவர்மெண்ட்டோட பேக்டு ஒரு ஆப் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி வந்து நம்மளோட யூபிஐ பேயிங் ஆப்ஸ் இருக்குல்ல அவங்களோட அசோசியேஷன் வச்சு இந்த ONDC அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இதில் நான் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி பார்த்தேன். ஆர்டர் பண்ணி ஒரு கியூரியாசிட்டி தான் வந்தது. காசும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நிறைய ஆஃபர்ஸும் இதில் வந்து இருக்குது. ஆனால் இதோட டெலிவரி டைம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது தான் இருக்குமே தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அதுக்கான ஆஃபருக்கு உண்டான ஆப்ஷன்லாம் எதுவுமே வந்து காட்டலை. இந்த மாதிரி ஒரு மைனஸ் தான் அந்த ஆப்பில் நான் வந்து பார்த்தேன். பட் ஒரு கவர்மெண்ட் சார்பாக இப்படி ஒரு போர்ட்டலை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் மக்கள்கிட்ட அதை ஏன் கொண்டு போய் சேர்க்கல அதிகமாக அப்படின்றதான் தெரியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீமான் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு, அதுக்கப்புறம் ஓலா, ஊபர்லாம் இருக்குது, நம்ம ஏன் ஊலா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவரே இனிஷியேட்டிவ் எடுத்தாரா இல்லை கவர்மெண்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஐடியா கொடுத்தாரா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ரேப்பிடோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்கிறப்போ வந்து ப்ரைவேட்டையும் உள்ளே விட்டுட்டு கவர்மெண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்து உள்ளே இறக்குனாங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்படிட்டராக மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல லாபம் ஏற்படலாம் இல்லையா அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தோணுன ஒரு விஷயம். எனிவே கம்மிங் பேக் டு Zarosக்கு இருக்கக்கூடிய வேற என்ன வந்து சேலஞ்சஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஊரில் ஒரு ஹோட்டல் சங்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சு கடலூரில் எல்லாரையுமே வந்து இந்த Zaros ஆப் கூட வந்து இணைச்சிருப்பாங்க. பட் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து பெரிய லெவலில் எல்லா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸு குட்டி குட்டி கடை வரைக்கும் டைப் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸையும் எப்படி வந்து உள்ளே இழுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெலிவரி ஆப்ஸ் மூலிமா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்காங்கல்ல, அவங்க யூசர்ஸ் அதாவது பையர்ஸ் கஸ்டமர்ஸோட அந்த பிஹேவியர் பேட்டர்ன், பையிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்ன டேஸ்ட்டுக்கு எந்த நேரத்தில் இதெல்லாம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டாண்டர்ஸ் ரிசர்ச் மூலியமாக வந்து செம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி பிஹேவியர் டேட்டா எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நிஜமாக அதெல்லாம் வந்து உதவும். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து Zaros போன்ற ஆப்புகள் கிட்ட இருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிஸ்கவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் கூப்பான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆப்போட ஹூக்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணும். அப்படி இந்த மாதிரி Zeros போன்ற ஆப்புகள் பண்ணணும்னாலும் அதுக்கு நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு நிறையா டீல்ஸ்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இவங்க டைப் வந்து பண்ண வைக்கிறதுக்கே வந்து போதும் ஆயிரும். அதெல்லாம் பண்ணால் தான் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரவே முடியும். ஸோ புது பிஸ்னஸ் அப்படிங்கிறனால நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸும் வந்து உடனே வந்து பெரிய லெவலில் கொடுத்துட முடியாது. அதுக்கான ஒரு பேக்கிங், ஒரு பெரிய மணி இருந்தால் தான் அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்படின்னா கூட பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் உன் தொழில் ஓடணும்னா நான் ஏன்டா கவலைப்படணும், எனக்கு நீ டிஸ்கவுண்ட் கொடுப்பியா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி சின்ன ஒரு ஊரான கடலூரில் ஆரம்பித்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இது பண்ணிட்டீங்கனாலே பெரிய சாதனைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தாண்டிலாம் போகிறது வந்து யோசிக்கலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் அப்படிங்கிறது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு கண்டமேனிக்கு நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்துருந்தா கூட நடுவில் வந்து வரும், வேறு ஏதாவது ஆப்ஸ் நோட்டிட்டு இருந்தால் கூட நடுவில் வரும், கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது கூட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அவங்களோட பப்ளிசிட்டி அப்படிங்கிறது வேறு லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடலூரை தாண்டி இது தமிழ்நாடோட மூலை முடுக்குக்கெலாம் கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்க, உங்களோட சர்வீஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த Zeros அப்படிங்கிற ஆப்பு வெற்றி பெறதை யாராலையும் வந்து தடுக்க முடியாது. ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருந்தால் வெற்றி பெறத்துக்கு ஒரு சக தமிழனாக, ஒரு யூடியூபராக வந்து வாழ்த்துக்கள். இந்த Zeros ஆப் வந்து நம்ம ஒரு கடலூர் தம்பி வந்து சொன்னார், இது ஏற்கனவே ஓப்பன் பண்ணாங்களாம், திருப்பியும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போ திருப்பியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் என்ன மைனஸ் அடிலாம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் திருப்பி களத்தில் வந்து இறங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோனோபாலி இருக்கிறது, அண்ட் நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் படுற கஷ்டங்கள், நிறைய பேர் வந்து இந்த ஆப்பை நான் வந்து என் ஃபோனை விட்டு எடுத்துட்டேன்பா, அந்தளவுக்கு நான் நிறையா பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொட்டுங்கோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.